சரி அங்க வந்துடுறேன். ஒரு நிமிஷம் அப்புறம் பேசுறேன். மேனேஜர் கூப்பிட்டாரு சார். மேனேஜர்? ஆமா சார். என்னது கூப்பிடுறாரு? டேய் 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 எந்திரா மலா எந்திரா எந்திரி விடா பாக்கா ராம் ராம் விடா விடா பாக்கா வளர்ந்துருவார் ராஸ்கல். திருடி பழைக்கிறான். ஒன்றுவாங்க ராஸ்கல். போலீஸ்ல பிடிச்சு கொடுத்துருங்க. ஆட்டோ. ஏய் 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 மிஸ்டர், ஏய் கூப்பிட போய்கிட்டே இருக்க சார். ஹலோ சார். எங்க சார் போகணும்? தாம்பரம் போனோம். ஏறு. போலாம். ஹலோ ஹலோ போலீஸ் ஸ்டேஷன் சார். இங்க நடு ரோட்ல ஒருத்தன் அடிச்சு போட்டு போயிட்டான் சார். சொல்லுங்க சித்தி. என்ன அன்பு, பேங்க் போயிட்டு வரதுக்கு இவ்வளவு நேரமா? இல்ல சித்தி, இங்க ஒரு சின்ன பிரச்சனை, அதான். என்னது பிரச்சனையா? ஆமா சித்தி, பேரர் செக் இல்ல, அது 1 லட்சம் ரூபாய். அதான் ப்ரூஃப் எங்க ஐடி பேன் கார்டுன்னு லேட் பண்ணிட்டாங்க. என்னடா குரல்ல ஒரு பதட்டம் தெரியுது. ஏதாவது என்கிட்ட இருந்து மறைக்கிறியா? சித்தி, நான் ஏன் சித்தி உங்ககிட்ட இருந்து மறைக்க போறேன்? இந்த பாரு, புது மாப்பிள்ள ஏன் வெளியே அனுப்புன, உனக்கு ஏதாவது ஆயிடும்னு பாட்டி பயப்படுறாங்க. சீக்கிரமா வா, ரெடி ஆயிட்டு மண்டபத்துக்கு கிளம்பணும். வந்துடுறேன் சித்தி, நீங்க பாட்டிட்டு சொல்லுங்க, அதை 10 நிமிஷத்துல அங்க வந்துடுறேன். சரி வா. சார், இது காக்கா மூட்டை கருணா சார். ஆளு இறந்துட்டா சார். இங்க யார் ஃபோன் பண்ணது? நான் தான் சார் பண்ணேன். உங்க பேரு? என் பேர் பீட்டர் சார். என்ன நடந்துச்சு சார்? நான் ஆஃபீஸ் போய்கிட்டு இருந்தேன். இவரை ஒருத்தன் துரத்திக்கிட்டு வந்தான் சார். சடனா 2 பேரும் சண்டை போட்டுக்கிட்டாங்க. அவன் இவரை அடிச்சு கீழே தள்ளிட்டு பேக் எடுத்துட்டு ஆட்டோல போயிட்டான் சார். ஆட்டோ நம்பரை நோட் பண்ணீங்களா? இல்ல சார், அந்த பதட்டத்துல ஆட்டோ நம்பரை நோட் பண்ணாம நான் விட்டுட்டேன் சார். வெங்கடேஷ் சார், அந்த சிசிடிவி ஃபுட்டேஜை ஓகே சார், நம்ம ஸ்டேஷன் ஐடிக்கு சரிங்க கலெக்ட் பண்ணி இமிடியேட்டா அனுப்ப சொல்லுங்க. சரிங்க Quick. சார். ஓகே சார். அந்த ஆளை மறுபடியும் பார்த்தா அடையாளம் காட்டுவீங்களா? சார், அவனை பார்த்தா என்னால அடையாளம் சொல்ல முடியும் சார். சரி வாங்க சார். நான் இப்போ ஆஃபீஸ் போகணும் சார், அவசரமா போகணும். ஒன்றும் பண்ண மாட்டாங்க, ஸ்டேஷன் வரைக்கும் வாங்க, நானே உங்களை ஆஃபீஸில் ட்ராப் பண்ண சொல்கிறேன். ஹலோ, ஏன் வீடியோ எடுக்கிறீங்க? போங்க அப்படி, போங்க அப்படி. ஏட்டையா, பாடியை ஜிஹெச்க்கு அனுப்பிட்டு போஸ்ட் பண்ண முடிஞ்சதை சொல்லுங்க. ஓகே சார். சார் நீங்க வாங்க சார். கொஞ்சம் சீக்கிரம் சார், நான் அவசரமா ஆஃபீஸ் போகணும். நீங்க ஒன்றும் ஃபீல் பண்ணாதீங்க, டீட்டெயில் கலெக்ட் பண்ணிட்டு உடனே அனுப்பிடுறேன். வாங்க. ஓகே சார். ஹலோ ஜிஹெச்சா? ஆமாம்மா, எல்லாரும் அங்கே தான் ரெடி ஆகிட்டு வந்துட்டு இருக்கோம். இன்னொரு 15-20 மினிட்ஸ்ல அங்கே வந்துருவோம். வந்துட்டு கால் பண்றேன். யா பாய். தீபா ரெடியா? ஏய், நீ இன்னும் ரெடி ஆகலையா? ட்ரெஸ் மாத்தாம நைட்டியோட நின்னுகிட்டு இருக்க. அங்க எல்லாம் ரெடி ஆயிட்டாங்க, சீக்கிரம் ட்ரெஸ் மாத்து. ஐயோ இருங்க இருங்க, நான் ரெடி ஆயிட்டேங்க.
யார் சொன்னாங்க நான் ரெடி ஆகலைன்னு? கிளம்பலாமா? என்னங்க అలా చూస్తున్నారు? ఈ డ్రెస్ బాగలేదా? சொல்லுங்க. வித்தியாசமா பார்க்கிறதுக்கு ஸ்டைலா இருக்கேல்ல? வாங்க வாங்க, டைம் ஆகுது, கிளம்புங்க. என்ன தீபா, என்ன புது பிரச்சனை ஆரம்பிக்கிறியா? ஏவண்டி இப்படி சொல்றீங்க? என்ன நான் இங்க ஆரம்பிச்சேன். இந்த வீட்ல எந்த பிரச்சனையும் ஆரம்பிக்கிறதா இருந்தாலும் உங்க சித்தி தானே ஆரம்பிப்பாங்க. தீபா, அது ஒண்ணும் இல்லைங்க. நந்தினிக்கு 18,000 ரூபாய்க்கு பட்டு புடவை எடுத்திருக்காங்க உங்க சித்தி. ஆனா எனக்கு பாருங்க வெறும் 3,000 ரூபாய்க்கு. அந்த புடவை போய் நான் மண்டபத்துக்கு கட்டிட்டு வந்தேன்னு வச்சுக்கோங்களேன், மண்டபத்துல இருக்கிறவங்க எல்லாம் என்ன நினைப்பாங்க? தீபாவோட புருஷன் வேலைக்கு போகல, நல்லதா ஒரு புடவை கூட வாங்கி கொடுக்க முடியலன்னு உங்களை தானே தப்பா பேசுவாங்க. ஆனா நான் இதோட வந்தா டீச்சர் குடும்பத்தோட மருமக எவ்வளவு சிம்பிளா இருக்கான்னு அப்படி பேசுவாங்க. இந்த ட்ரெஸ்ஸோட போனா அங்க நிறைய அட்வான்டேஜ் இருக்குங்க. அங்க எல்லாருக்கும் சாப்பாடு போடலாம், பரிமாறலாம், ஏன் எச்சையில கூட எடுத்து போடுறதுக்கு ஒத்தாசையா இருக்கலாம். பாக்குறவங்க எல்லாரும் சந்தோஷப்படுவாங்கல்ல, அதே சமயம் உங்களுக்கும் பெருமையா இருக்கும் இல்ல? வாங்க வாங்க, போலாம் போலாம், வாங்க. ஏய், ஏன் இப்படி வன்மம் பிடிச்சு திரியுற? யாரு? நான் என்ன சொல்றீங்களா? நான் வன்மம் பிடிச்சு தெரியறேனா? 18,000 ரூபாய்க்கு பட்டு புடவை கேட்ட இந்த வீட்டோட 2வது மருமக நல்லவ, கெட்டிக்காரி. ஆனா நான் வன்மம் பிடிச்சவ, அப்படித்தானே சொல்ல வரீங்க? ஏன் தீபா, ஏன்டி எது பண்ணாலும் உனக்கு பொறுக்காதா? அதத்தான் நானும் கேக்குறேன். ஏன் இந்த வீட்ல யாரும் எனக்கு எதுவும் பண்ண மாட்டேங்கிறீங்க? நம்ம கல்யாணம் எப்படி நடந்துச்சுன்னு கொஞ்சம் யோசிச்சு பாத்தீங்களா? ஏன் தீபா, அது எப்பவோ நடந்தது. அப்ப நடந்தது ஏன் இப்ப இழுத்து போட்டு பிரச்சனை பண்ணிட்டு இருக்க? இதெல்லாம் நான் அப்பவே பேசிருக்கணும். உங்க மேல இருக்கிற லவ்வால எல்லாமே கண்மூடித்தனமா போயிடுச்சு. அதான் இப்ப எல்லாத்தையும் இழுத்து போட்டு பேசிட்டு இருக்கேன். போதுமா? இப்ப என்னங்கறீங்க நீங்க? ஐயோ, ஏன்டி? தீபா, அப்பா நல்லதா போச்சு. எங்க நீ அந்த புடவை கட்டிருப்பியோன்னு நினைச்ச, நல்ல வேலை கட்டல. இந்த புடி. என்ன பாக்குற? இந்த புடி. அன்னைக்கு நந்தினிக்கு புடவை எடுக்கிறப்ப கையில காசு பத்தல, அதனால சாங்கியத்துக்கு உனக்கும் வெண்பாக்கு 3,000 ரூபாய்க்கு சிம்பிளா புடவை எடுத்தேன். இப்ப கையில கொஞ்சம் காசு வந்துடுச்சு, அதனால நந்தினிக்கு வாங்கின அதே கடைக்கு போய் உனக்கு வாங்கின பிரமாதமா இருக்கு. நீ இந்த புடவைய கட்டிட்டு ஜம்முன வா, சரியா? டேய், அங்க நிறைய வேலை இருக்கு மண்டபத்துல, சீக்கிரமா வா. குழந்தைக்கு ட்ரெஸ் மாத்தல, சீக்கிரமா மாத்திட்டு கூட்டிட்டு வா. என் சித்தி பத்திரமாத்து தங்கண்டி. இந்த வீட்ல இருக்கிற ஒவ்வொருத்தரையும் தன்னோட பிள்ளைங்களா தான் பாக்குறாங்க. அத முதல்ல நீ ஞாபகத்துல வச்சுக்கோ. நீ பாரு, உன்னை பெத்தவ கூட இப்படிலாம் உனக்கு பார்த்து பார்த்து செஞ்சிருக்க மாட்டா. ஆனா என் சித்தி செய்றாங்க. என்ன அப்படியே இந்த வாய் கிழிய பேசுன? இப்ப அப்படியே வாய் அடைச்சு நிக்கிற. இங்க பாரு, நீ கேட்காம செய்யற சித்திய இந்த மாதிரிலாம் கேட்டு அசிங்கப்படுத்தாத. சீக்கிரம் கட்டிட்டு வந்து தொலை. என்னமோ 10 லட்சம் ரூபாய்க்கு புடவை எடுத்து கொடுத்த மாதிரி இவ்ளோ சீன் ஓட்டுறாரு. வாங்கி கொடுத்தது வெறும் 18,000 ரூபாய் புடவை தானே. இவ்ளோ பில்டப். ஏய், இரடி பாக்குற? ரெடியா போ. மா மா, யாரு? டிரைவர்மா. வண்டி கேட்டாங்க, வேன் கொண்டு வந்திருக்கேன். எல்லாம் ரெடி ஆயிட்டு இருக்காங்க, கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க, வந்துடுறோம். சரிங்கம்மா. அம்மா சாரதா, என்னம்மா? அம்மா மண்டபத்துக்கு போக புக் பண்ண கார் வந்துருச்சுமா. ஏய், விடுடா, விடுடா, விடு, சட்டை கசக்காத, விடு, விடுங்க. விளையாடிட்டே இருக்காங்க. மாப்பிள்ளையோட அப்பா நீங்க தானே ஃபர்ஸ்ட் வரணும். நீங்க என்னடானா? எல்லாம் எனக்கு தெரியும், சும்மா இரு நீ. ஏய் வாயாடி, உன் வேலையை பாரு. என் மகனுக்கு எப்படி நடந்துக்கணும்னு தெரியும், நீ போ. போ பாட்டி. டேய், மண்டபத்துக்கு போகணும். அன்பை இன்னும் காணுமே. எங்க சாரதா? போன் பண்ணிருக்க, இந்த வரேன்னு சொல்லிட்டாவே. ஏன்பா கல்யாணத்துல இவ்வளவு வேலையை வச்சுட்டு என்ன இப்படி பண்றீங்க? இருமா, நீ ஒண்ணும் புரியல. பதட்டப்படாத. நாங்க எல்லாத்தையும் தானே பாத்துக்கிட்டு இருக்கோம். சித்தி, ஏய், எங்கடா போன? உன்னால பாட்டிக்கிட்ட நாங்க திட்டு வாங்குறோம். நல்லா உரைக்கிற மாதிரி கேளு. எல்லாம் சாரதா கொடுக்கிற இடம். செல்லம் கொடுத்து கெடுத்து வச்சிருக்கா. பாட்டி சித்தியை ஒன்றும் சொல்லாதீங்க.
நான் தான் அவசரம்னு போயிட்டு வந்தேன். என்னடா இவ்வளவு என்னங்க நேரம்? சித்தி அதையும் கேட்குறீங்க? பாஸ் கிஃப்ட் செக் கொடுத்தாருல, அதை போய் மாற்றிட்டு வந்தேன். இதில் 1 லட்ச ரூபா இருக்கு. சரி சரி. வரப்போறவ ராசியானவ தான். வரதுக்கு முன்னாடியே காசு பொருள் பணம் உன்னை எங்க அம்மாவுக்கு சிரிப்ப பாரு. சரி நீ போய் ரெடியா. லட்சுமி, அங்க எல்லாரும் கிளம்பிட்டாங்க. நீ என்ன ராமாயணம் படிச்சிட்டு இருக்க? பேசாம போயிடுங்க மாமா. என் ஆத்திரத்தை கலப்பாதீங்க. என் வயிறு பத்திக்கிட்டு எரியுது. அம்மா, உன் வேதனை எனக்கு புரியுதுமா. ஆனா நம்ம கல்யாணத்துக்கு போகாம இருந்தா போகாம இருந்தா என்னன்னு சொல்லுங்க. கல்யாணத்தை அப்படி நிறுத்திடுவாங்க பாருங்க. நாங்க போனாதான் ஊரே சேர்ந்து அப்படி கை குட்டி சிரிக்கும். அப்படி சிரிக்கணும்னு ஆசைப்படுறீங்களோ? கிளம்பலாமா? வாங்க மாப்பிள்ள. என்ன யாரும் ரெடி ஆகாம அப்படியே நிக்கிறீங்க? கிளம்புங்க. எங்க? ஏய், என்ன கல்யாண மண்டபத்துக்கு தான். எதுக்குன்னு அங்க வந்து நாங்க அசிங்கப்பட்டு நிக்கவா? லக்ஷ்மி, இல்ல மதனி, என்ன தப்பா எடுத்துக்காதீங்க. இந்த கல்யாணத்துக்கு எங்களால வர முடியாது. லக்ஷ்மி தயவு செஞ்சு இப்படி பேசாத. செவ்வந்தி மனசார ஒத்துக்கிட்டாங்கிற சந்தோஷத்துல நகையெல்லாம் நீ எடுத்து கொடுத்தியம்மா. அந்த பொண்ணு கூட உன் அம்மா ஸ்தானத்துல வச்சு பாக்குறா. இப்படி மாத்தி பேசுனா இப்படி? ஏன் மதனி, நாம கூட தான் பேசணும். அன்பு செவந்திக்குன்னு நீங்க எல்லாத்தையும் மாத்திரல. லட்சுமி, பேசாதானே. கல்யாண மண்டபத்துல நாங்க எல்லாரும் முன்னாடி அசிங்கப்பட்டு நிக்கணும்ல. அதுதான் உங்க எல்லாருடைய ஆசை இல்ல? நீங்க அசிங்கப்படணுமா? லட்சுமி நீ என்ன சொல்ற? நம்ம வீட்டு கல்யாணத்துக்கு நீ வரதுல யார் என்ன சொல்லுவா? உங்க வீட்டு கல்யாணம்னு சொல்லுங்க. எல்லாரும் வருஷ கட்டி நின்னு கேட்பாங்க, முறை இருந்தோம் ஏன் செவந்திய அன்புக்கு கட்டி வைக்கலன்னு. என் புள்ளைக்கு என்ன குறைன்னு எல்லாரும் பேசுவாங்க. ஐயோ, எல்லாரும் வாய்க்கு வந்தபடி பேசுவாங்களே. நான் என்னத்த சொல்றது? எங்களுக்கு வசதி பத்தல, அதான் அண்ணன் வீடு எங்க வீட்டை விட்டுட்டு வேற வீட்டை சம்மந்த பேசி முடிச்சுட்டு சொல்லணும்ன்றீங்களா? சொல்லுங்க. லட்சுமி நடந்தது என்னன்னு எல்லாருக்கும் தெரியும். நீ இப்படி வருத்தப்பட்டு பேசுறதுல அது எல்லாருக்கும் கஷ்டம் தான். உங்களுக்கு என்ன கஷ்டம்? நீங்க தான் கல்யாணத்தை ஜாம் நடத்த போறீங்களே. ஆனா என் புள்ளைய பாருங்க, நினைச்ச வாழ்க்கை அமையாம உள்ள எப்படி அப்போ நிக்குதுன்னு. இது எல்லாத்தையும் மறந்துட்டு உங்க வீட்டு கல்யாணத்துக்கு வந்து எங்களை விருது சோறு திங்க சொல்றீங்களா? லட்சுமி, நாங்க ஒண்ணும் அப்படி மான மரியாதை விட்டுட்டு வாழல. வீட்ல இருந்து காஞ்சி சோறு சாப்பிட்டுட்டு நிம்மதியா இருப்போம். லட்சுமி ஆட சும்மாரியா, இங்க பாருங்க, உங்க வீட்டு கல்யாணத்துக்கு எங்களால வர முடியாது. தயவு செஞ்சு கிளம்புங்க. அப்ப நானும் வரல. அடி, என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க? இந்த கல்யாணம் நடக்கணுமா வேண்டாமா? அன்பு, என்ன பேசுற நீ? நீ கொஞ்சம் வாயை மூடிக்கிட்டு சும்மா இரு. சித்தி என்ன சித்தி இதெல்லாம்? கல்யாணத்துக்கு ரெடியாகி கிளம்பும் போது நீ வரல நான் வரலான்ட்டு என்ன சித்தி அர்த்தம்? ஏய் அன்பு, நீ கொஞ்ச நேரம் வெளியிரு. இல்லப்பா சம்பந்தி, நான் கேக்குறேன், கல்யாணத்துக்கு வரியா வரலையா? ஏய், என்னடா ஏன் பொண்ண மிரட்டுற? நீ எங்க மாப்பிள்ளையாக போறியோ அங்க போய் உன் மாப்பிள்ளை வந்தவள காட்டு. பெருசா உரிமை கொண்டாட வந்துட்டான் செவ்வந்தி பாசந்தி. சரியான பச்சொந்தி. லட்சுமி, உன் கோபம் எனக்கு புரியுது. ஆனா அதை காட்ட வேண்டிய நேரம் இது இல்ல. எல்லாமே நல்லா நடந்துட்டு இருக்கு. அப்புறம் என்ன, கிளம்பு. இல்ல மாமா, இது ஒத்து வராது. உடஞ்சு போச்சு. நீங்க என்ன இப்ப பசைய போட்டு ஓட்ட பாக்குறீங்க? இவங்களை முதல்ல இங்க பெரிய அப்ப சொல்லுங்க. லக்ஷ்மி இப்படி எல்லாம் பேசாதுமா. செவ்வந்தி எங்களுக்கும் பொண்ணுதான். அவளுக்கு நல்லது நடக்கணும்னு நினைக்க மாட்டோம்னு நினைக்கிறியா? அதான் நினைச்சு முடிச்சிட்டீங்களே. லக்ஷ்மி தயவு செஞ்சு அடம் பிடிக்காம கிளம்பு. இந்த மாதிரி நல்ல விஷயம் எல்லாரும் சேர்ந்து நின்று செய்யணும். இப்படி வர மாட்டேன்னு சொன்னா எப்படிமா? நீ வரலன்னா இப்ப அத்தையும் வர மாட்டாங்க. அன்பு மோத பாரு, ஆசீர்வாதம் பண்ணி நல்லா இருன்னு சொல்ல வேண்டியவங்க இப்படி வரலன்னு சொன்னா என்னமா அர்த்தம்? அவன் மனசு எவ்வளவு கஷ்டப்படும். ஓ, அப்ப உங்க புள்ள மனசு பஞ்சு மனசு, என் புள்ள மனசு லட்சுமி, முடியா கல்லு மனசா? லட்சுமி, ஓ இல்லம்மா. டீச்சரம்மா, நான் சொல்றத கேளுங்க. நீங்க போய் கல்யாணத்துக்கு ஆக வேண்டிய வேலையை பாருங்க. நான் லட்சுமி சமாதானம் பண்ணி கூட்டு வரேன். வர மட்டும் சொல்றேன் இல்லையா? எனக்கு இஷ்டம் இல்லையா? எனக்கு தொந்தரவு பண்ணாதீயா? வாங்கறல. நீ பேசாத. நான் என் பேச்ச கேளு. பாரு, நான் சொன்னா சரியா தான் இருக்கும். தொந்தரவு பண்ணாதீயா? தயவு செஞ்சு பேசாம இரு. சொல்றேன்ல, வாங்கறல. என்ன பிரச்சனையா உனக்கு? என்ன சமாதானப்படுத்தி கல்யாணத்துக்கு கூட்டு வரேன் அவங்கிட்ட சொல்லிட்டு இருக்க? என்ன ஏமா கோச்சிக்கிற? அப்புறம் என்ன, நீ பேச வேண்டியதெல்லாம் நான் பேசிக்கிட்டு நிக்கிறேன். நீ என்னடானா கடப்பாறையை முழுகினவ மாதிரி அப்படியே நின்னுகிட்டு இருக்க. ஏன் என்ன கேக்குறியே? அவங்க உள்ள வரும்போது நீ என்ன பண்ணிருக்கணும்? வெளிய போங்கன்னு சொல்லி இருக்கணும்ல. டேய், புரியாம பேசாத லட்சுமி. யாரு? நான் புரியாம பேசுறேன். யோ, என் கோபத்தை கலப்பாதீயா?
இப்ப நீ அவங்கள வெளிய போக சொல்றியா இல்ல நான் போய் சொல்லட்டுமா? அவசரப்பட்டு எதுவும் பண்ணிடாத. விடியா சொல்ற கேளு. ஆத்தர் காடுக்கு புத்தி மட்டும் சொல்லுவாங்க. அது உள்ள பார்த்தா சொல்லிருக்காங்க. ஆத்திரக்காரன் தான் சொல்லிருக்காங்க. ஆத்திரக்காரின்னு சொல்லல. அதனால அது எனக்கு இல்ல உனக்கு தான். இந்த பாரு, நான் சொல்ற கொஞ்சம் கேளுமா. என் குட்டி செல்லம். இங்க பாரு, நான் உனக்கு சொல்ற கேளு. நடக்காத கல்யாணம் தான் நான் போக போறோம். அது தெரியாம டாப்டம்னு குதிக்கிற. என்னையா சொல்ற? நடக்காத கல்யாணமா? ஆமா, பெரிய பஞ்சாயத்து ஓடிட்டு இருக்கு. அங்க மண்டபத்துல அன்பு மாப்பிளையா இருக்கவே மாட்டான். ஜெயில தான் கொலைகாரனா இருப்பா. என்னையா உளறிட்டு இருக்க? ஏய், ஆமா லட்சுமி, உனக்கு ஜாக்கெட் வாங்குறதுக்காக டெய்லர் கடைக்கு போனேன் இல்ல? அங்க ஆமா, அங்க போலீஸ் அன்பு தேடிட்டு இருக்கு. எப்படியும் கண்டுபிடிச்சு அவனை அரெஸ்ட் பண்ணுவாங்க. ஆக இந்த கல்யாணம் நடக்காது. ஊருக்கு முன்னாடி டீச்சர் தலை குனிஞ்சு நிக்க போறாங்க. நம்ம பார்க்க போறோம். இவ்ளோ பெரிய விஷயத்த இவ்ளோ தாமதமாவையா சொல்லுவ? இத முன்னாடியே சொல்லியிருந்தா கல்யாணத்துக்கு முதல் ஆளா நான் ஜோடிச்சுக்கிட்டே கிளம்பிருப்பேன். எந்த ஊர் முன்னாடி? அட என்னங்க அவங்களுக்கு கேட்க போது இப்ப சொல்லு. மனசுக்கு ரொம்ப நிறைவா இருக்கு. எந்த ஊர் முன்னாடி நம்ம குடும்பம் தலை குனிஞ்சு நிக்கணும்னு மதனி நினைச்சுச்சோ, அதே ஊர் முன்னாடி மதனி தலை குனிஞ்சு நிக்கணும். அத இந்த லட்சுமி சந்தோஷமா பாக்கணும்யா. இப்ப வாயா, கல்யாணத்துக்கு சந்தோஷமா கிளம்பலாம். ஒரு குடும்பத்தை கெடுக்கணும்னா என்ன வேகமா போறான் பொண்டாட்டி. எல்லாரும் வாங்க, சீக்கிரம் வாங்க. வாங்க வாங்க, எல்லாம் சீக்கிரமா வாங்க. அம்மா, அந்த எலுமிச்சம்பழத்தை அவன்கிட்ட குடும்பம் வண்டியில வச்சிருக்காரு. நீ போம்மா, நான் வரேன். சரி சரி, வரேன். எடுத்து அந்த டயர் அடியில வைங்க. வாங்க வாங்க, சீக்கிரமா கிளம்பலாம். நாம பிள்ளையார் கோயிலுக்கு போய் அர்ச்சனை பண்ணணும். மறந்துட்டியா? பூஜை சாமான் எடுத்து வச்சிட்டேன். எல்லாரும் கிளம்பலாம். வாங்க, எங்க லட்சுமி எங்க? வாங்க லட்சுமி, உனக்காக தான் காத்துட்டு இருக்கோம். வா. எல்லாரும் ஏறுங்க, சீக்கிரமா ஏறுங்க. வாங்க வாங்க போங்க. எங்க கிளம்பலாமா? போங்க, எங்க சீக்கிரமா போங்க. வாங்க கிளம்பலாம். வா. தங்க தமிழ்முங்கும் சீதக்களவு செந்தாமரை பாதச்சிலப்பு பலகிசை பாட பொன்னரையாம் பூண்டுகள். எல்லாரும் நல்லபடியா சாமியை வேண்டிக்கங்க. இந்த கல்யாணம் எந்த குறையும் இல்லாம நல்லபடியா நடக்கணும்னு. இந்த கல்யாணம் நடக்க கூடாது. என் புள்ள மனசு துடிச்சா மாதிரி இந்த குடும்பமே துடிச்சு நிக்கணும். அதனை கண்ணார பார்க்கணும். கல்யாண கோலத்துல மாப்பிள்ளைய போலீஸ் தூக்கணும். அதை கண்ணால பார்க்கணும். நீதான் போலீஸுக்கு செய்தியை சொல்லி மண்டபத்துக்கு வர வைக்கணும். டேய் கோமதி, உன் ராசியான கையில தேங்காவை சூற உடைக்க சொல்லு போ. மாப்பிள்ள, தேங்காய் கொடு. இந்த கல்யாணம் நடக்கவே கூடாது. நாசமா போகணும்.